வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்த உச்ச சுக்கிரன் இப்போ 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது அவருடைய வீடாகவே இருப்பதனால குடும்பம், வருமானம், வார்த்தைகள் ரீதியில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும், அடுத்ததாக இங்கே குருவும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்துடன் சுப காரியங்கள், சுப விசேஷத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும். இங்கே குரு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு உங்களுடைய 10ஆம் இடத்துலேருந்து. அதனால் வண்டி, வாகனம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முடிவு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு. அதே போல் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மை ஏற்படும். அடுத்ததாக கண்டக சனியினுடைய அமைப்பில் இருந்தவர்களுக்கு சுக்கிரன் நினைவு பெற்று சில நன்மைகளை செஞ்சார். குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் இருந்தது. இப்போ சுக்கிரன் விலகிட்டார், சனி மட்டும் இருக்கிறாரு. கண்டக சனியினுடைய தாக்கம் இப்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வயதிற்கேற்றாற் போல குழந்தைகளாக இருந்தால் உடல் பாதிப்புகள் ஏற்படும். திருமண வயதில் இருந்தால் திருமண தடை ஏற்படும். திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இங்கே உங்களுடைய 11ஆம் அதிபதி இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். லாபகரமான அமைப்பும் உண்டு. இங்கே 3 11ஆம் இடத்தில் அமர்ந்து நீண்ட நாளாகவே செவ்வாய் 11ஆம் இடத்துல நீச்ச அமைப்பில் இருந்தார். அதனால் இளையவர் முறை சகோதர வகையில் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத மன சங்கடங்கள் அடைந்தீர்கள். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் அந்த அமைப்பெல்லாம் விலக்கி வழக்கின் மூலமாக நல்ல ஒரு அமைப்பும், அதே போல் சகோதர வகைகளில் ஏற்றமும், எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நன்மையும் ஏற்படும். அடுத்ததாக இந்த வாரத்தின் இறுதியில் 12ஆம் இடத்துல அவர் நட்பு நிலையில் வந்துடுறாரு. அதனால் வெளிதூர விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு அமைப்பு ஏற்படும். வழக்கு ரீதியிலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் முடிவுக்கு வரும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள். இது போன்ற பதிவுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நன்றி, வாழ்த்துக்கள்.